ஸ்டாலின் அவர்களே, ஏற்கனவே மத்தியில் இருக்கிற அமைச்சர் மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. இந்த நாடாளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த இப்ப நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல், அதை பத்தி பேசையா. நடக்காத நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அதனால என்ன பயன்? டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு மத்திய அரசு அடிச்சு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஜி வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த வீடியோல. முதல்ல இந்த விஷயத்தை ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப பேசுறாரு? இப்ப தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, இத பத்தி பேசுங்க. நாடாளுமன்ற தேர்தல் எப்பயோ வரப்போகுது, அதை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியல. அது என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனை பத்தி இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் பேசல, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசுறாரு. சரி, அங்கேயும் தேர்தல் நடக்குது, அவரு கூட விட்டுருவோம். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசுறாரு, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேசுறாரு. இப்படி பல மாநில முதலமைச்சர்கள், ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களும் ஆந்திராவை தவிர்த்து எல்லாருமே பேசுறாங்க. அப்ப அவங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பாரான்னு நமக்கு தெரியல. ஏன் இப்ப பேச வேண்டிய தேவை எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னா, வருகிற ஏப்ரல் 16 to 18 அன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் குறித்தான விவாதங்கள் நடைபெற இருக்குது. டீலிமிட்டேஷன் குறித்தான முக்கிய முடிவுகளை எடுக்க போறாங்க. விமன்ஸ் ரிசர்வேஷன் பிளஸ் டீலிமிட்டேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து முக்கிய முடிவுகளை எடுக்க போறோம்னு ஒன்றிய அரசுல இருந்து அறிவிப்பு வந்திருப்பதால் தான் இப்போ அதை பத்தி பேசுறாங்க. குறிப்பா 5 மாநிலத்துல தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த தேர்தல் முடிச்சுக்கிட்டு இந்த விவாதத்தை வச்சா கூட பரவாயில்ல, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள்ல இருந்து எல்லாரும் தேர்தலில் பிஸியா இருக்கும் போது இந்த விவாதத்தை கொண்டு வந்து நடத்துறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் நடைபெறுகிற மாநிலங்களை புறக்கணிக்கும் செயலா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. சரி, அதை விட்டுருவோம். இப்ப நம்ம டீலிமிட்டேஷன்னால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிற இடத்துக்கு வருவோம். முதல்ல டீலிமிட்டேஷன்னா என்ன? தொகுதி மறுவரையறை. தொகுதி மறுவரைனா என்ன அப்படின்னா, மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கிறது. இப்போ இது கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 81, 82 இந்த 2 பிரிவுகள் தான் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பத்தி பேசுது. ஆர்டிகல் 81 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த மாநிலத்துக்கு பாராளுமன்றத்துல சீட்டு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 82 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடியும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப பாராளுமன்ற சீட்டுகளினுடைய எண்ணிக்கையும் மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்னப்பா, அரசியலமைப்பு சாசனமே சொல்லிடுச்சு, அந்த அடிப்படையில் தானே நம்ம மோடிஜி அரசும் பண்ணுது, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த டீலிமிட்டேஷன் இந்தியாவில் கடைசியா எப்ப நடந்ததுன்னு பார்த்தோம்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய டேட்டாவை வச்சுதான் கடைசியாக இந்தியாவின் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் நடத்தப்படலை. ஏன் அப்படின்னா 1971க்கு பிறகு இந்தியாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினால மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் செய்யப்பட்டு அதனை எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு எல்லா மாநில அரசுகளும் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல மிக குறிப்பா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு அதை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பாப்புலேஷனை கட்டுப்படுத்தின மாநிலமாக தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது. ஆனா அதே சமயம் வட மாநிலங்கள் பார்த்தோம்னா பாப்புலேஷனை பெரிய அளவில் கட்டுப்படுத்தவே கிடையாது. அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாநிலங்களாக வட மாநிலங்கள் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற திட்டத்தை வந்து போட்டு வச்சிருக்கிற நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த மாநிலமும் இந்த திட்டத்தை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 1971 இருந்து 2000 வரைக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம், இந்த டீலிமிட்டேஷனை நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் 2006 வரைக்கும் நடத்தப்படலை. திரும்பவும் தென் மாநிலங்கள் நாங்கள் எஃபெக்டிவா மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறோம், இதுக்காக எங்களை தண்டிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்ததுனால மறுபடியும் 2026 வரைக்கும் அந்த ப்ராசஸ் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ 2026க்கு பின்னாடி இதை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறாங்க.
ஆமாப்பா, அவங்க 2006ல் தள்ளி வச்சாங்க 26 வரைக்கும், மறுபடியும் தள்ளி வைக்க சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வி வரலாம். அதில் என்ன விதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல 1971ல் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் எவ்வளவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 54.79 கோடியா இருந்தது. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, அப்ராக்சிமேட்டா ஆவரேஜா 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 543 எம்பி சீட்டுகள் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த 543 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 4 மாநிலத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். தமிழ்நாடு, கேரளா, பீகார், ஊபி. முதல்ல உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1971ல் உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது 8.38 கோடியா இருந்தது. அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 15% அப்படிங்கிறது அவங்களோட பாப்புலேஷன். அப்ப 543 சீட்ல 15% எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 80. அதனால 80 சீட் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அடுத்து பீகாரை எடுத்துக்கிட்டோம்னா 4.21 கோடியா இருந்தது அவங்களோட பாப்புலேஷன் 1971ல். அதன் அடிப்படையில் அவங்களுடைய பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 40 எம்பி சீட் அப்படிங்கிறது பீகாருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அடுத்ததா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு 4.11 கோடியா இருந்தது மக்கள் தொகை. அது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில அன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 7.5%. ஸோ அப்படி 543ல் 7.5% கணக்கு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 39 சீட்டு ஒதுக்கப்பட்டுச்சு. அது வந்து 7.1% அரௌண்ட். அடுத்ததா கேரளா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய மக்கள் தொகை 2.13 கோடியா இருந்தது. அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 20 சீட்டு அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. இப்போ ஏன் வந்து 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1971ல் தமிழ்நாடு, பீகார் இந்த 2 மாநிலங்களுடைய பாப்புலேஷன் என்னவா இருந்தது, 2026ல் தமிழ்நாடு, பீகாரினுடைய பாப்புலேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். 1971ல் பீகாருடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 4.2 கோடி, தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 4.1 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 2 மாநிலத்தினுடைய பாப்புலேஷனும் ஏறக்குறைய சமமாக இருந்திருக்குது. இது 2026ல் பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 7.7 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே பீகாரினுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 13.22 கோடி. ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷனை காட்டிலும் பீகாரினுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரிச்சிருக்குது. இதுல இருந்தே நமக்கு தெரியும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு எப்படி அமல்படுத்தி இருக்குது, பீகார் எப்படி அமல்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது. அப்ப 6 கோடி மக்களை அதிகப்படுத்தினதுக்காக பீகாருக்கு அதிக சீட்டு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தமிழ்நாட்டுக்கு கம்மி சீட்டு அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின ஒன்றிய அரசின் திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லாக அமல்படுத்தின தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தண்டிக்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இருந்தாலும் அரசியலமைப்பு சாசனத்திலே சொல்லி இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை. ஒருவேளை மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற திட்டம் 70களுக்கு பிறகு வராமல் இருந்திருந்தால் அரசியலமைப்பு சாசனத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அரசியலமைப்பு சாசனம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டப்ப இந்த மாதிரியான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு வந்து மக்கள் தொகையை குறைக்கும், பீகார் அதிகப்படுத்திக்கிட்டே போகும் அப்படிலாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதுக்கு பிறகு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவின் ஒரு முனையில சரியாவே அமல்படுத்தாம இந்தியாவுடைய கீழ் முனையில மிகப்பெரிய அளவுல அமல்படுத்தப்பட்ட பிறகு இப்போ வந்துட்டு அரசியலமைப்பு சாசனத்துல சொன்னதை செய்யறோம்னு சொன்னா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அப்ப இந்த நடவடிக்கை இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலேயே குறிப்பா ஹிந்தி பெல்ட் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தென் மாநிலங்களுடைய எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைத்து இந்தியாவின் பாராளுமன்றத்தையே ஒரு பக்கம் ஹிந்தி பெல்ட்டை மட்டும் பெரிதுபடுத்துகிற வீக்கமடைய செய்கிற ஒரு வேலையா இது அமையும் அப்படிங்கிறது தான் பலரினுடைய குற்றச்சாட்டு. சரிப்பா, இதெல்லாம் நடைமுறை. ஆனா ஒன்றிய அரசு தான் சொல்லிடுச்சே தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையவே குறையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்களே அப்படின்னு தோணலாம். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத 2 முறையில பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தோம்னா இருக்கிற 543 அப்படிங்கிற நம்பர்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த 543 கலைச்சு போட முடியும். இன்னொரு முறை என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் சீட்டினுடைய எண்ணிக்கையை 700 அல்லது 800க்கு மேல அதிகப்படுத்தி இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை செய்ய முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 543ங்கிற நம்பரை மாத்தாம வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட் அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் செய்யப்பட்டா 39 சீட் அப்படிங்கிறது 29 சீட்டாக குறையும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் படி 2026ல் 7.7 கோடி மக்கள் தொகை. இது
இந்தியாவினுடைய மக்கள் தொகையான 145 கோடியில எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 5.44%. ஆனா 1971 தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 7.5 இருந்தது. அப்ப இன்னைக்கு 5.44 குறையுதுன்னா 543ல 5.44% அப்படிங்கிறது 29 சீட்டு. ஸோ 10 சீட்டை தமிழ்நாடு இழக்கும். அதே சமயம் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு 12 சீட்டு இருக்கிறதை விட அதிகமாகும். பீகார் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதை விட 10 சீட்டு அதிகமாகும். கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு 7 சீட்டு குறையும். ஸோ இது 543 அப்படியே வச்சுக்கிட்டு பண்ணா. இப்போ ஒன்றிய அரசு சொல்லுது இல்லையா தமிழ்நாட்டுக்கு குறையாது அப்படிங்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல புதுசா கட்டின பார்லிமெண்ட்ல 888 இருக்கைகள் இருக்கு. ஸோ அதனால எம்பி சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பல பர்செப்ஷன்ஸ் வைக்கப்படுது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா 753 அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் வைக்கப்படுது, அல்லது 843 அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பல பர்செப்ஷன் வைக்கப்படுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே 1971 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இன்னைக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு போட்டோம்னா மொத்தம் இந்தியாவில் 712 எம்பி வருவாங்க. அந்த 712 பேர்ல தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருக்கிற எண்ணிக்கை மாறாம அப்படியே வரும். 712 அதிகரிச்சா கேரளாவுக்கு பார்த்தோம்னா 18 மாறும். அதாவது ஒரு 2 சீட்டு இருக்கிறத விட குறையும். உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு 80ல இருந்து 121 அதிகரிக்கும். 41 சீட்டு அதிகரிக்கும். பீகாருக்கு பார்த்தோம்னா 40ல இருந்து 66 அதிகரிக்கும். 26 சீட்டு அதிகரிக்கும். இது 712 அதிகரிச்சா, அதாவது 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு போட்டா. சரி, எப்படி பார்த்தாலும் கேரளாவுக்கு 2 சீட்டு குறையுது. அப்ப கேரளாவுக்கும் குறைக்க கூடாதுல்ல. அப்போ இன்னொரு கணக்கு, கார்னேகி என்டோவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் பார்த்தோம்னா 848 அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த நிறுவனத்தின் கணக்கு அடிப்படையில் பார்த்தாக்கா 848 அதிகரிக்கப்பட்டா தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட்டுகளின் எண்ணிக்கை 39ல இருந்து 49 அதிகரிக்கும். 10 சீட்டு அதிகரிக்கும். எப்ப 10 சீட்டு அதிகரிக்குதே, சந்தோஷமான விஷயம் தானே, நல்ல விஷயமாச்சு, வரவேற்க வேண்டிய விஷயமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்பி சீட்டுகளின் எண்ணிக்கை 80ல இருந்து 143 அதிகரிக்கும். 63 சீட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகரிக்கும். பீகாருக்கு 40ல இருந்து 79 அதிகரிக்கும். 39 சீட் அதிகரிக்கும். கேரளாவுக்கு அதே 20 அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஸோ யாருக்கும் குறைக்காம டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா 848 அதிகரிக்கணும். பரவாயில்லப்பா, தமிழ்நாட்டுக்கு 10 அதிகமாகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஏறனா நமக்கு என்ன, நமக்கு 10 கிடைக்குது இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனால் இங்கே எத்தனை நம்பர்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய பல மசோதாக்கள் மாநிலங்களை கட்டுப்படுத்துது. குறிப்பாக பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொல்லுது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதை ஒன்றிய அரசு கொண்டு வருது. இதெல்லாம் மாநிலங்களை கருத்தை கேட்காமலேயே பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல இதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் மூலமாகத்தான் அவங்க ஓட்டு போட்டு தான் இந்த மசோதாக்களை எல்லாம் தடுக்க முடியும். அப்ப 543 பேர்ல 7.1ல இருந்து 7.2% வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் இருந்தது. அப்ப 7% ஓட்டு தமிழ்நாட்டுக்கு இருந்த இடத்துல இன்னைக்கு 5.4% ஓட்டாக அது குறையும். அப்ப அதன் மூலமா பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களினுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதே குறையும். தென் மாநிலங்களின் விருப்பத்துக்கு மாறாக தென் மாநிலங்களின் மீது எல்லா மசோதாக்களையும் ஹிந்தி பெல்ட் மக்களினுடைய அந்த ரெப்ரசன்டேஷனுடைய விருப்பத்தை மட்டுமே வச்சு கொண்டு திணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷனுடைய மிக முக்கியமான பிரச்சனை. இதனாலதான் பார்த்தோம்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக இந்த எதிர்த்திருக்கிறார். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இருக்க நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய சிறப்பு கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல ரொம்ப குறிப்பா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைமையில் இங்கே ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சில முக்கியமான வாதங்களை வச்சார். அதில் அவர் சொன்ன முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தென் மாநிலங்களினுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது
24%. ஆனா இதே தென் மாநிலங்கள் இந்தியாவினுடைய ஜிடிபியில எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு பார்த்தா 36% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப ஜிடிபியில இவ்வளவு கொடுக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு அட்லீஸ்ட் 33% ரெப்ரசன்டேஷனாவது பார்லிமெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான வாதத்தை முன் வச்சார். ஏன் அப்படின்னா இந்த 24% அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் உங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த 24% குறைக்கப்பட்டது அப்படின்னா சவுத் இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் வாய்ஸ் அப்படிங்கிறது இழக்கப்படும் அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கிறது. அதே மாதிரி அவர் முன்வைக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு வாதம் என்னன்னா, இன்னைக்கு டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதிகளை மறுவரையறை பண்றது தேவை. ஏன் அப்படின்னா மக்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கு ஒரு அரசனுடைய பிரதிநிதி இருக்கும்போது அவர் ஈஸியாக மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அதிகமான எம்பிக்கள் தேவை இருக்கிறத விட அதிகமான எம்எல்ஏக்கள் தான் தேவைப்படுறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் தான் நேரடியாக மக்களோடு வேலை செய்யறவங்களாகவும் மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவங்களாகவும் இருக்கிறாங்க. எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஃபீல்டு ஒர்க்குகளை காட்டிலும் அவங்க தொகுதியினுடைய மக்களினுடைய குரலை பார்லிமெண்ட்ல ஒலிப்புகிறவங்களாகவும் பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு அல்லது ஆதரவு தெரிவித்து அது குறித்தான விவாதங்களை நடத்துறவங்களாகவும் தான் எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதை விட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாதான் அது மக்களுக்கான நடைமுறையா இருக்கும். அப்ப டீலிமிட்டேஷனை நீங்க எம்எல்ஏ தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க, எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுனால பயனில்லை அப்படிங்கிறது தான் அவர் வச்ச முக்கியமான இன்னொரு வாதம். அப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதை தான் பார்த்தோம்னா ஆந்திராவினுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி KT ராமாராவ் தெரிவித்தார். இந்தியாங்கிறது இப்ப இந்தியாவுடைய மாநிலங்கிறது வெறுமனே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா. அப்ப இது ஒரு ப்ளூரலிஸ்டிக் எத்னோ லிங்குவிஸ்டிக் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வெறும் நிர்வாக அலகுகள் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு பிரிச்சு போட்டு கலைக்கிறதுக்கு. அப்ப இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்திய கூட்டாட்சியினுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதா இருக்குது. ஃபியூச்சர் ஆஃப் ஃபெடரலிசம் குறித்தான கேள்வியை எழுப்பக்கூடியதுனாலதான் எல்லாவற்றையும் விட இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான விவாத பொருளா மாறுது. அப்ப அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் பாராளுமன்றத்துல ஆதிக்கம் செய்யக்கூடிய டாமினன்ட் போர்சஸ் ஆக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற ஜனநாயகத்தை கோருகிற மிக முக்கியமான வாதம் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான வாதம். இந்த வாதத்தை தான் பார்த்தோம்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற முதலமைச்சர் பதவிக்காக தேர்தலில் நிற்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை அசைத்து பார்க்கக்கூடிய, குறிப்பா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளை பாராளுமன்றத்தில் இழக்க செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸை பத்தி அவ்வளவு இதுவா சொல்றாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு என்னங்க வேலை அப்படிங்கிறார். அப்ப ஏப்ரல் 16 to 18 இது தொடர்பான கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்வியை அவர்தான் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து கேட்கணும். அவங்க தலைவர்கள் தான் அவங்க கூட்டணியினுடைய மாநில முதலமைச்சர்கள் தான் பார்த்தோம்னா டெய்லி ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க, பிரதமர் போறாரு, எல்லாரும் கூட இவர் பக்கத்துல தான் நிக்கிறாரு, பேசிட்டு வர்றாரு. அப்ப இவர் தான் அவங்க கிட்ட கேட்கணும், எங்க ஊர்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு முக்கியமான டிபேட், இப்ப ஏன் இதை நடத்துறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைக்கப்படாது அப்படிங்கிற உறுதிமொழியை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தர முடியுமா? பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு எண்ணிக்கை குறைக்கப்படாது, அமித்ஷா சொல்லியிருக்கிறார் எண்ணிக்கை குறைக்கப்படாது. நமக்கு எண்ணிக்கை குறைக்கப்படாது அப்படிங்கிற அந்த வாக்குறுதி தேவையில்லை. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவமான 7.2% குறைக்கப்படாது அப்படிங்கிற வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்களாலோ பிரதமர் மோடி அவர்களாலோ அமித்ஷா அவர்களாலோ தர முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.